இட்டர்னிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இந்த நித்தியம் என்பதற்கு மனிதனால் விளக்கங்கள் கொடுக்கவே முடியாது. ஒரு தேவனுடைய மனிதர் அதற்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறார். ஒரு சிட்டுக்குருவி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடலிலிருந்து தன்னுடைய சின்ன அலகிலே ஒரு சொட்டு நீரை எடுத்து ஒரு மலை மேல் கொண்டு அந்த ஒரு சொட்டு நீரை அது விட்டால் முழு கடலினுடைய தண்ணீரையும் அது வற்றும் வரைக்கும் அது அந்த மலையில கொண்டு ஊற்றுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று ஒரு கேள்வியை மத்தியில் வைத்தால் நம்மளால கணக்கு சொல்லவே முடியாது. ஒரு சிட்டுக்குருவியுடைய அலகுல எவ்வளவு தண்ணி வந்துடும்? அதுவும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு சொட்டு தண்ணீரை எடுத்தா யுகம் யுகமாக அந்த சிட்டுக்குருவி தண்ணி எடுத்துக்கொண்டு ஊற்றினாலும் அந்த சமுத்திரத்தினுடைய தண்ணீர் வற்றி போகாது. அதே போலதான் நித்தியம் என்பதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகம் நித்தியம், அதே போல நரகமும் நித்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரலோக நித்தியம், அதே போல நரகமும் நித்தியம். நம்முடைய ஆண்டவர் அன்புள்ள தேவன், அதை மறுப்பதற்கு ஒருவராலும் முடியாது. அவரை போல அன்புள்ளவர் யாரும் இந்த உலகத்தில் கிடையாது. அன்பே உருவானவர். அவருடைய அன்பை சிலுவையிலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அளவே இல்லை. ஆனால் அதே அன்புள்ள தெய்வம் ஒரு நாள் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, நீதி உள்ள நியாயாதிபதியாக இந்த உலகத்திற்கு அவர் வரப்போகிறார். அன்றைக்கு அவரிடம் கிருபையை பார்க்க முடியாது, இரக்கத்தை பார்க்க முடியாது, தயவை பார்க்க முடியாது, அன்பையும் பார்க்க முடியாது. இந்த கிருபை உள்ள காலங்களை, அவர் அன்போடு கூட இருக்கிற அந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பரலோக வாசிகளாக நாம் மாற்றப்பட வேண்டும்.